மனதில் யார் இருக்கிறார் என்பது இந்த காலத்தில் அறிய முடியாத சூழலில் வாழ்கிறோம். ஆனால் ராமாயண காலத்தில் அனுமன் மனதில் யார் இருந்தார் என்பதுதான் இன்றைய கதைக்குள் கதையில் சுவாரஸ்யமான கதை. ராமனுக்கு முடிச்சூட்டு விழா நடந்தது. சீதையை மீட்க துணை நின்றோர் அனைவருக்கும் பல வகையான பரிசுகளை ராமன் வாரி வாரி வழங்கினான். கடைசியாக அனுமனை அழைத்து தான் அணிந்திருந்த முத்து மாலையை அவனுக்கு பரிசாக வழங்கினான் ராமன். பரிசு பெற்ற அனுமன் முத்துக்களை ஒவ்வொன்றாக பல்லால் கடித்து உடைத்து பார்த்துவிட்டு தெரிந்து விட்டான். இதை கண்டவர்களுக்கு அனுமன் செயலின் பொருள் புரியவில்லை. அரிதான முத்துக்களை இப்படி வீணாக்கலாமா என்று அனைவரும் திட்டினர். குரங்கின தலைவனின் மூத்தவன் ராமன் அளித்த விலை மதிப்பற்ற பொருளை அவருக்கு எதிரிலேயே இப்படி செய்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டான். ஐயா பெரியவரே, பகவான் தந்த பரிசுக்குள் ராமன் இருக்கிறானா என்று அறியவே முத்துக்களை உடைத்து பார்த்தேன். ஒன்றில் கூட அவரது திருவுருவம் இல்லை. அவருடைய உருவம் இல்லாதது அத்தனையும் வீண்தானே, அதனால்தான் இப்படி செய்கிறேன் என்றான் அனுமன். உடனே, நீ சொல்வது சரி, இதோ உன் திருமேனி இருக்கிறதே, இதில் ராமன் இருக்கிறானா? அது சோதித்து பார்த்தாயா? அதில் ராமன் இல்லாவிட்டால் உன் உடம்பும் வீண்தானே என்றான் மூத்தவன். இந்த உடலில் ராமன் இல்லாவிட்டால் இதனையும் முத்துக்களை போல் கலற்றி வீசி விடுகிறேன், இதோ பாரும் என்று கூறிக்கொண்டே தன் கூறிய கை நகங்களால் தன் நெஞ்சை இரு பிளவாக பிளந்து காட்டினான். அட, என்ன அதிசயம்! அனுமன் நெஞ்சினுள்ளே சீதா ராமனுடன் காட்சி தருகிறாள். ஆஞ்சநேயா, உன் ராம பக்தியின் பெருமையை அறியாமல் பேசிவிட்டேன். நீ முத்துக்களை உடைத்து எரிந்தது சரிதான். நீ பிளந்து காட்டிய நெஞ்சத்தை மூடிக்காட்டு என்று வேண்டிக் கொண்டனர். அதிக பக்தி கண்ட ராமன், அனுமா, நீ எங்கள் ஒவ்வொருவர் உயிரையும் காப்பாற்றுமையால் உயிர் காத்த உத்தமன் என புகழ் பெற்றாய். உன் உதவிக்கு கைமாறாக இந்த முத்துமலை கொடுத்தது தவறுதான். 3 உலகங்களும் கொடுத்தாலும் போதாது. ஆதலால் நான் என்னையே உனக்கு கொடுக்கிறேன். போருக்கு உதவிய உன் திண்ணிய தோள்களால் என்னை தழுவிக்கொண்டு உன் உடைமையாக்கிக்கொள் என்று அனுமன் அருகில் சென்று நின்றான் ராமன். அனுமனுக்கு தகுந்த பரிசு இதுதான் என்று சீதை தன் புன்னகையால் உறுதிப்படுத்தினார். அனுமன் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று கூறிக்கொண்டே யாதும் அறியாதவன் போல் தியானத்தில் ஆழ்ந்தான். என்ன நேயர்களே, இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்க நீங்கள் மற்றொரு கதைக்குள் சில நாட்கள் காத்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி. நவ்யாஸ்ரீ, 9ஆம் வகுப்பு இ.